உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, மீன ராசியின் பலவீனங்கள் என்ன? மீன ராசியினுடைய பலவீனங்கள், எதில் கவனமாக இருக்க வேண்டும், எதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், இதெல்லாம் இதை செய்யாதீங்க. முதல்ல எல்லாம் பார்த்தோம். முதல்ல நீங்க கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய அறிதல், புரிதல், தெளிதல். ஒருத்தவங்களை பத்தி ஒருத்தவங்க வருவாங்க அப்படின்னா அவங்க ஜபர்தஸ்தா என்னென்னமோ சொல்லுவாங்க. அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்லாம் சொல்லுவாங்க. மீனம் உடனே நம்பிடக்கூடாது. முதல்ல உங்களுடைய பலவீனங்கள் எது, அடுத்தவர்கள் ஏதாவது நினைத்து கொள்வார்களோ, காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதை தூக்கி எறிங்க. உங்களுடைய பலவீனம் எது, நாம் இது போன்ற ஏதாவது சொன்னால், பேசினால் அவர்கள் ஏதாவது தவறாக நினைப்பார்களோ, நாம் இதை வேக வேகமாக சாப்பிட்டால் அந்த உணவு சாப்பிடும் விதங்களை பார்த்து நம்மளை குறை சொல்வார்களோ, இதெல்லாம் வேண்டாங்க. ஏதோ ஒரு கவிஞன் சொன்னது ஞாபகம், உங்களை இந்த உலகம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அவரவருக்கு 1008 வேலைகள், உங்களை யாரும் உற்று நோக்குவதற்கு வாய்ப்பில்லை. அது எல்லாமே ஒரு மாயை. உங்களுடைய வேலை எதுவோ அதை பாருங்கள். எது உங்களுடைய பலவீனம், மீன ராசியினுடைய பலவீனம்? எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று, வெளுத்ததெல்லாம் பால் என்று உடனடியாக நம்பி விடுதல், நடிக்க தெரியாமை, நடிப்பவர்களை கண்டுபிடிக்க முடியாமை. எது மீன ராசியினுடைய பலவீனங்கள்? உங்களை கட்டம் கட்டி பிளான் பண்ணி உங்களை நம்ப வைத்து ஏமாற்றுவதற்காகவே ஒரு கூட்டம் இருக்கும். அதில் நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். அந்த சக்தி உங்களிடம் குறைவாக இருக்கிறது. எது உங்களுடைய பலவீனங்கள்? எல்லோரிடமும் உண்மையை பேசுதல், வெளிப்படையாக நடந்துக்கிறது, உங்ககிட்ட எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்றது, உங்க வீட்டில் நடக்கிற நிகழ்ச்சியெல்லாம் போய் எல்லாத்தையும் சொல்லிடுறது, உங்களுடைய பலவீனங்கள் அதுதான். எது மீன ராசியினுடைய பலவீனங்கள்? பாத்திரம் அறிந்து பிச்சை இடுதல் வேண்டும். யார் எதை கேட்கிறார்களோ அதை கொடுத்து விட்டு ஏமாந்து விடுகிறீர்கள். எது மீன ராசியினுடைய பலவீனம்? ஃபைனான்ஸ் பண்றது, சீட்டு நடத்துறது, அடுத்தவங்களை நம்பி பணம் கொடுக்கறது, கைமாத்து கொடுக்கறது, வட்டி தொழில் செய்யறது, இதெல்லாம் என்னை பொறுத்தவரை எனது அனுபவத்தில் மீனராசி கொடுத்த கடன் திரும்பி வராது. எது மீனராசியினுடைய பலவீனங்கள்? அடுத்தவர் தொழிலுக்காக சொத்து பத்திரத்தை கேட்கிறார், நம்பி கொடுக்குறீங்க, அது உங்களுடைய பலவீனம். நினைச்ச நேரத்துக்கு உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. எது உங்களுடைய பலவீனங்கள்? நீங்கள் எந்த ஒரு 10 லட்சம் கடன் இருக்கு, உங்கள்கிட்ட பேங்க் டாக்குமெண்ட் பேங்க்ல இருக்கு, இன்னொருத்தர் 30 லட்சம் ரூபா நான் சேர்த்து வாங்கிக்கிறேன், 10 லட்சத்துக்கு நான் வட்டியை கட்டுறேன்னு சொல்லிட்டு 40 லட்சமா ஆக்கிட்டு போயிடுவாரு. கொஞ்ச நாள் வட்டி கட்டிகிட்டே வருவார், ஒரு சில நேரங்களில் கிளம்பிடுவார். இது மாதிரிலாம் வேண்டாம். எது உங்களுடைய பலவீனங்கள்? உங்களை பாராட்டியும் புகழ்ந்தும் உயர்த்தியும் பேசுவதில் நீங்கள் அவர்களிடம் சரண்டர் ஆகி விடுகிறீர்கள். எது மீன ராசியினுடைய பலவீனங்கள்? எப்பொழுதும் சிரித்து கொண்டே பேசுவதனால பலர் உங்களை என்ன செஞ்சிடறாங்க, ஒரு ஏமாளியாக ஆக்கிடுறாங்க. எது உங்களுடைய பலவீனம்? எப்பொழுதுமே அடுத்தவர்கள் செலவு செய்வார்களா என்று காத்திருப்பதை விட நீங்களாகவே சென்று அங்கு செலவு செய்யும் பொழுது உங்களை அவர்கள் கட்டம் கட்டி விடுவார்கள். எது உங்களுடைய பலவீனங்கள்? உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை புகழ்ந்து பாராட்டி பேசுவதை நீங்கள் நம்பாதீர்கள். முன் வரிசையில் சென்று அமர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு விஷயத்துக்கு நான் தலைமையாக இருக்கிறேன் என்று சென்றால் கடைசியில் உங்களுக்குத்தான் அவமானங்கள். நானெல்லாம் உங்களுடைய ராசி தான். எங்கே போனாலும் கடைசி வரிசையில் நின்றுட்டு வந்துடுவேன். முதல் வரிசையில் போய் உட்கார்றது இல்லை. நம்மளை முதல்வராக ஆக்கிறேன்னு ஆக்கி கடைசியில் நம்மளை அவமானப்படுத்தி விடுவார்கள். எது உங்களுடைய பலவீனம்? எப்பொழுதுமே நாம் நம்மளை ஒரு மிகப்பெரிய ஆட்களாக சித்தரித்துக் கொள்வது, நாம் யார் தெரியுமா அப்படின்னு நினைக்கிறது, இதெல்லாம் வேண்டாம். உங்களெல்லாம் கண்டிப்பாக ஒருத்தரை ஜெயிக்கிறதுக்கு நேருக்கு நேராக மோதியெல்லாம் ஜெயிக்க முடியாது. ஒன்று சரண்டர், இல்லையா காம்ப்ரமைஸ், இல்லையா விலகி விடுங்கள். இந்த பலவீனத்தெல்லாம் நீங்கள் போக்கி கொண்டால் வாழ்க்கையில் நீங்கள் பலசாலியாக ஆகலாம். இன்று கேள்வி பதில் நிகழ்ச்சியில் 178வது பகுதியில்
யாரெல்லாம் கேள்வி கேட்குறாங்கன்னு பார்ப்போம். நாம் ஒரு 10-15 நாளாக பழைய உறவுகளை சந்திப்பதற்காக 12 நாள் மலேசிய சிங்கை பங்காளிகளை பார்க்க போயிட்டோம். ஏன்னா 4 வருஷமா 2020 போகலை, 24க்கு அப்புறம் இனி, ஏன்னா அவங்க நம்ம உறவு இல்லையா, அவங்களும் ஸ்ரீலங்காவும் நம்ம உறவு. அதனால அவங்கள போய் பார்த்து இனிமே ஒரு 2 மாதத்திற்கு ஒரு முறையெல்லாம் அவங்கள அங்கே 15 நாள் சந்திக்கலாம்னு இருக்கோம். கண்டிப்பாக மலேசியா சிங்கை பங்காளிகள்லாம் சகோதரிகள்லாம் அங்கே அதை பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கு யாரெல்லாம் கேள்வி பதிலில் ரொம்ப நாள் ஆச்சு போட்டு இன்னைக்கு இதை பதிவு செய்கிறது மே தினம், மே 1ஆம் தேதி, இனிய உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்களை. உங்கள் உழைக்கும் வர்க்கம், ஆண் பெண் அனைத்து வர்க்கங்கள், விவசாயிகள், அதே மாதிரி கட்டிடம் கட்டக்கூடியவர்கள், அதே இந்த மனித குலத்திற்கு மிக பெரிய சேவைகள் ஆற்றக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள், நன்றிகள். ஏன்னா நீங்களாம் இருக்கிறனால தான் நீங்கள் ஏர் பிடிச்சிங்கன்னா தான் நாங்கள் சோறு சாப்பிட முடியும். அதனால் இனிய உழைப்பாளர் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு எடுத்த உடனே 4 மணி நேரத்துக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு பதில் போடுறோம். 176 பார்த்துட்டு, வணக்கம் ஐயா, நான் மணிகண்டன், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? செவ்வாய் சனி 2 டிகிரியில் இருக்கிறது, பாதிப்பை தருமா? அது எத்தனை டிகிரியில் இருந்தால் உங்களுக்கு என்ன சாமி? அது பாட்டுக்கு அந்த டிகிரியில் இருக்கு. கிரக யுத்தம், மிக நெருங்கிய சேர்க்கை, கிரக யுத்தம். டேட் ஆஃப் பர்த், மன வாழ்க்கை எப்படி இருக்கும்? மன வாழ்க்கை மணிகண்டன். கேள்வி பதில் நிகழ்ச்சி ஆமை வேகத்தில் சென்றாலும் 178வது பகுதிக்கு வந்திருக்கோம். 178 நாள் உங்க கேள்விக்கு நான் இலவசமா இதுல பதில் சொல்லியிருக்கேன். 5 ஏப்ரல் 1998 8:40 PM. எவ்வளோ அழகா பிறந்த ஊர்லாம் போட்டிருக்காரு பாருங்க. இது மாதிரி நீங்க கேள்வி கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் நமக்கு நல்லா போகும். திருநெல்வேலி பாருங்க, மேரேஜை பத்தி அவர் கேட்கிறார் அப்படின்னா 7ஆம் பாவக தொடர்புடைய 2ஆம் பாவக தொடர்புடைய தசாபுத்தி அந்தரம் ஓடுதான்னு பார்ப்போம். லக்கணம் துலாம் லக்கணம், 7ஆம் பாவகத்தில் செவ்வாய், 28 டிகிரிக்கு இந்த பக்கம் செவ்வாய் போயிடு. திருநெல்வேலி வாக்கிய பஞ்சாங்க மணிகண்டன். இங்க பாருங்க உங்க சார்ட். அப்புறமா எனக்கு வாட்ஸ்அப்ல டேட் ஆஃப் பர்த் டயத்தை அனுப்பிவிடுங்க, சார்ட் அனுப்புறேன். நீங்க என்ன சொல்றீங்க, 2 டிகிரியில இணைஞ்சிருக்குங்கிறீங்க. இது பார்த்தீங்கன்னா 2 டிகிரியில் இருக்கிறது உண்மைதான். பாவகத்துல அது ஒரே வீட்டுக்குள்ளார போயிடுச்சு. ஆனா மேலோட்டமா ஜாதக ரீதியாக லக்கண சுத்தம் 7இல் செவ்வாய் மட்டுமே தான் பேசும். சனிக்கு இங்க வேலை கிடையாது, புரியுதா? 7ஆம் பாவாதிபதி செவ்வாய், கடுமையான பிடிவாதம் உள்ள அடமெண்டான செந்நிறமான, உங்கள் உயரத்துக்கு கொஞ்சம் அதிகமான உயரமாகவோ சம உயரமாகவோ வரணமையும். கேது திசையில் ராகு புத்தி 14/11/2024 வரைக்கும் ஜாதக பலன்களை எந்த ஜோசியத்தையும் பார்க்காதீங்க. அதுக்கப்புறம் குரு புத்தியில எடுங்க. குரு புத்தி தான் உங்களுக்கு திருமணத்துக்கு விரையாதிபதியினுடைய 7க்கு 12 குடையனுடைய புத்தி நல்ல வரணமையும். ஜாதகம் பார்க்கறதே கூட கேதுவில் ராகு புத்தி முடிஞ்சு அந்த குரு புத்தியில பார்க்கணும். சரிங்களா? வாழ்த்துக்கள். மன்னார்குடியிலிருந்து சிவாஜி, தனுசு லக்கணம், சனி தசா சுக்கிர புத்தி ஏன் என்னை பாடாய்படுத்துகிறது? முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றோம். படுத்துகிறது, அதாவதுங்க தனுசு லக்கணத்துக்கு சுக்கிரன் 6ஆம் பாவாதிபதி. எனக்கு இப்ப இதே லக்கணத்துக்கு 6 கூடையவன் திசை. கடன், நோய், சத்துரு, எனக்கு யாரும் எதிரி கிடையாது, எல்லாரும் நண்பன் தான். அப்ப அந்த கடனும் இருக்கு, நோயும் இருக்கு, எல்லாத்திலையும் வாழ்ந்துதான் ஆகணும். பாடாய் படுத்துகிறதே என்று நாம் படுத்து விடக்கூடாது சாமி. தைரியமாக நீங்களும் நானும் ஒரே லக்கணம்.
ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுடைய வயது என்ன, என்னை விட சீனியர், கடன் எதுக்கு வாங்கினார் பார்ப்போம். 28/10/69. மன்னார்குடி. சார் எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கு சார், தீர்வுலாம் இல்லாமல் இல்லை. நீங்கள் ஏதாவது என்னை விட சீனியர் வயசு, ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணக்கூடாத பிஸ்னஸ் அது இதுன்னு ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா மாட்டியிருப்பீங்க. உங்கள் பாருங்க, தனுசு லக்கணம், ரிஷப ராசி, 6ஆம் பாவாதிபதி 10ல், தொழில் வகையில் கடனாளி ஆகணும். சரிங்களா? கடன் இருக்கான்னு பாருங்க. ஆமாம், அதான் போட்டிருக்கீங்களே, அதிக கடன் இருக்கு சார்னு கேட்டிருக்கீங்க. அந்த புத்தி ஓடும்பொழுது அதானே ஓடும். பாருங்க, உங்கள் கேள்வியை தீர்மானிக்கிறது அந்தரம். சனி திசை, சுக்கிர புத்தி, சுக்கிரனுடைய அந்தரத்தில் ஜாதகர் கடனை பற்றிய பாடாய் படுத்துகிறது என்கிறார். முதல்ல உங்களுடைய கோச்சார ரீதியாக இந்த நிமிஷத்துக்கு இங்கே வந்தோம்னா பாருங்க, குரு வந்து இங்கே வந்தாச்சு. இன்னைக்கு மே 1ஆம் தேதி. இப்போ இனிமே உங்களுடைய அந்த கரெக்டாக ஜனன காலத்தில் 9ஆம் பாவகம் நீங்கள் பிறக்கும் பொழுது என்னென்ன கோள்கள் இருந்ததோ அதெல்லாம் இப்போ பார்க்கும். ஆச்சுங்களா? அடுத்தது உங்களுடைய ஜாதக ரீதியாக ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கும், ராசியினுடைய 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கும். 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது இந்த கடன், நோய், சத்ரு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 26ஆம் தேதி 5வது மாதம் 2024க்கு மேலே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். ஆல் த பெஸ்ட், வாழ்த்துக்கள். நம்ம வந்து 1-to-1 பேசணும்னா ஒரு டைம் ஃபோன் அப்பாயின்மெண்ட் எடுங்க. நம்ம உங்களுக்கு கடன் நீங்கள் அதிகமாக அந்த சுக்கிர புத்தியில் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய கெஸ். 2ஆம் பாவாதிபதி உங்கள் தனுசு லக்கணத்துக்கு 2 கூடையவன் நீசம் 5ல். இந்த சனி திசை 2017 யாரையாவது நம்பி பணம் கொடுத்துருந்தாலோ, அல்லது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலோ, அல்லது கைமாத்து கொடுத்தாலும் திரும்பி வராது. அந்த மாதிரி சூழல் இருக்குது. ஒரு டைம் வேணால் நம்ம ஃபோன் அப்பாயின்மெண்ட்டில் உங்கள் ஜாதகத்தை பார்க்குறோம் சார். சிவாஜி சார், வாழ்த்துக்கள். சுசிலா ராஜேந்திரன் அவர்கள் அவங்க அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை விரும்பி பார்ப்பாங்க. இடையில நான் ஒரு 10 நாளாக வெளிநாடு போனதுனால அது வராதனால இன்னைக்கு பார்த்துட்டு வணக்கம் ஐயான்னு போட்டிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் என்னுடைய வீடியோவில் ஒவ்வொன்றும் பிடிக்கும். 5 நிமிட வீடியோ, அட்வைஸ் பண்ணுற வீடியோ, உதாரண ஜாதக வீடியோ, கேள்வி பதில் வீடியோ, ஜென்ரல் டாபிக் வீடியோ எல்லாம் இருக்குது. புதுசாக வந்த இப்போ சப்ஸ்கிரைபர் உள்ளே போங்க. எப்பொழுதுமே இந்த மனித குலம் நன்மை பயக்குவதற்கான துறை இந்த ஜோதிட துறையை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். சரிங்களா? ஆக என்னால் முடிஞ்ச வரை உங்களை கரை சேர்ப்பதற்கு உங்கள் வாழ்க்கைக்கு நான் பயனுள்ளதாக இருக்கிறேன். தனுஸ்ரீ என்ன கேட்டிருக்காங்க சார், கவர்மெண்ட் கோட்டாவில் எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்குமா? சந்திர திசையில் ராகு புத்தி எப்படி இருக்கும்? மெடிக்கல் ஃபீல்டு டாக்டர் ஆகும் யோகம் உள்ளதா? டாக்டர் ஆகும் யோகம் அழகாக என்ன படிக்கலான்னு ஃப்ரீயாகவே வீடியோ போட்டிருக்கேன் சாமி. ஒருத்தர் தான் சொன்னார், எந்த ஜோதிடரும் செய்யாத ஒரு சேவையை நீங்கள் செய்கிறீர்கள். மாணவர்களிடம் பணம் வாங்காமல் அவர்களுக்கு என்ன படிக்கலாம் என்ற வித்தையை எடுத்து கொடுக்கிறீர்கள். நான் கேட்டேன், மாணவர் சம்பாதிப்பாரான்னு கேட்டேன். 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் சம்பாதிக்குமா? வாட் இஸ் நெக்ஸ்ட், அடுத்தது என்ன பண்ணலான்னு அந்த குழந்தைகள் மனசில், சிறுவர்கள் சிறுமிகள் மனசில் இருக்கும்போது ஒரு அஸ்ட்ராலஜராக நம்ம வந்து பரிணமிச்சுக்கிட்டு இருக்கோம். 1/4 நூற்றாண்டா அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு 500 ரூபா கொடுங்க, 1000 ரூபா கொடுங்கன்னு கேட்டால் சங்கட்டமாக இருக்கும். அதனால தான் இலவசமாகவே நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க என்ன படிக்கலான்னு. பார்த்து அடுத்த 5வது நிமிஷம் ஆஃபீஸில் உட்காந்துருந்தேன்னா உடனே உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டோட அனுப்பி விட்றேன். டாக்டர் ஆவேனா? டாக்டர் ஆகணும்னா கேது, செவ்வாய், ராகு, குரு, அப்புறம் சனி, இந்த 4 பிளானட் தான் வெரி இம்பார்ட்டன்ட். இது 10ஆம் பாவக தொடர்புலையோ, லக்ன தொடர்புலையோ, நட்சத்திர தொடர்புலையோ 10ஆம் பாவாதிபதி என்ற நிலைப்பாடுகள் இருந்தால் அவங்க வந்து டாக்டருக்கு கண்டிப்பாக ஆகலாம். சரிங்களா? வாங்க, இந்த குழந்தைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
தனுஸ்ரீ 1/1/2005 உலகமே கொண்டாடும் தனுஸ்ரீயினுடைய பிறந்த நாளை. 12:10 PM கோபிச்செட்டிப்பாளையம். மீன லக்கணம். மீன லக்கணத்திற்கு 10ல் யார்? மருத்துவக்கோள் சூரியன். அதே மாதிரி கேது என்ன ஸ்டார்? இவங்க சுக்கிரனுடைய ஸ்டார், அதை விட்டுருங்க. சூரியன் மருத்துவம், செவ்வாய் மருத்துவம், ராகு கேது மருத்துவம், குரு மருத்துவம் 5. அப்புறம்தான் 6வது சனி. சூரியன் நம்ம மெயினாக விட்டுட்டோம். அவர் தான் மருந்து, அவர் தான் மிகப்பெரிய மெடிக்கல் ஆஃபீஸர். 10ல் இந்த பெண்ணுக்கு சூரியன் இருக்கிறதுனால நல்லா படிக்கணும் சாமி. மெடிக்கல் கோவில் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாலாம் கிடைக்கும், புரியுதா இல்லையா? இப்போ சந்திர திசை ஓடிட்டு இருக்கு, 5ல் சனி. அப்போ ஞாபகம் மருதி, சோம்பேறித்தனம், இது எல்லாமே வரும். நீங்கள் யூஆர் ஏ டாக்டர் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும். தனுஸ்ரீ நல்ல எஃபோர்ட் போட்டால் மட்டுமே தான் கவர்மெண்ட்டில் கோட்டா கிடைக்கும். நீங்கள் எஃபோர்ட் போடணும். 720க்கு 650க்கு மேலே மார்க் எடுங்க, 600க்கு மேலே எடுங்க. இது என்னால் எப்படி உங்களை எடுக்க வைக்க முடியும்? ஆனால் உங்களுக்கு லக்கணத்துக்கு 10ஆம் பாவக தொடர்பு, இது எல்லாமே மருத்துவத்துறையை குறிக்கும். நீங்கள் ஒரு டாக்டராக வருவீங்க. ஸ்டெத்தஸ்கோப்பை கழுத்தில் போடும் பொழுது என்னுடைய ஞாபகம் உங்களுக்கு வரும். வாழ்த்துக்கள். விமல் சச்சு வணக்கம் சார், ரொம்ப நாளைக்கு அப்புறம் வணக்கம். ஏன்னா அவரு விரும்பி பார்க்குற வீடியோ கேள்வி பதில் நிகழ்ச்சி ஒரு 500 பேர் பார்த்தாலும் உங்களுக்காக போட்டு தான் தரணும், சரிங்களா? ஜார்ஜ் பெர்னாட் ஷா பேசும்பொழுது மழை வந்துருச்சாமா, 4 பேர் தான் நின்றுருக்காங்க. இவர் எவ்வளோ பெரிய பிலாசபர். அந்த கூட்டத்தை கேன்சல் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனால் இந்த 4 பேர் கொடை பிடிச்சிட்டு நின்றுட்டு இவர் பேசுறதே கேட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு? அந்த முடியும் வரை, சொற்பொழிவு முடியும் வரை பேசியிருக்காரு. அந்த 4 பேருடைய ஆத்மார்த்தமான அதை மதிக்கிறார். விமல் மாதிரி உள்ளவங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை 100 பேர் பார்த்தாலும் நான் அதை அழகாக என்னுடைய அனுபவத்தை வெளிப்படுத்தும் பொழுது வருங்கால சந்ததிகள், ஜோதிடர்கள் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதை செய்யாதீங்க. முதல்ல விருச்சிக ராசிக்காரர் தான் ஒரு கமெண்ட்ஸ், உண்மை ஐயா, அனுசம் கிணத்தில் போட்ட கல் மாதிரி. சனியனுடைய ஸ்டார், எதை பற்றியுமே அஞ்சாது, எதற்கும் கவலைப்படாது. வந்தாலும் போனாலும் அது எப்போதுமே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது. வாழ்த்துக்கள். வக்கர குரு தசா என்ன செய்தது? கவின்குமார் சச்சின். ஃபார் சீஃப் மினிஸ்டர் ராஜாஜி ஆல்சோ சனி வக்ரா இன் 5th house. வக்கர பெற்ற கிரகங்களை பற்றி நான் பேசவே இல்லை. வீடியோவில் பாவகங்களை பற்றி பேசினேன். எந்த பாவாதிபதி வக்கரமாகுதோ அந்த பாவகத்தினுடைய காரகத்துவம் மைனஸ் ஆகுதுங்கிறது என்னுடைய ஒரு ஆய்வு. எனக்கு 10 வக்கரம், தொழில் இல்லை, பிஸ்னஸ் கிடையாது. 7 வக்கரம், மனைவினால் மனைவி சைட்ல இருந்து ஏங்க ஒரு 4 ஏக்கர் 5 ஏக்கர் மனைவி சைட்ல இருந்து கொடுத்தா இங்க திருப்பூர்ல பெரிய கோடீஸ்வரன். ஆக அந்த பாவாதிபதியின் நிலைகளை வருங்கால ஜோதிடர் ஆராய்ச்சி. கவின்குமார் அவருடைய கேள்வி நியாயமானது. Could you share your horoscope? I am also having Sani Vagra in 5th house. Sani Dasa coming 8 years. நீங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் எனக்கு அனுப்பிவிடுங்க கவின்குமார். என்னுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க. அதை பற்றி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தெளிவாக நம்ம பேசலாம், சரிங்களா? என்னுடைய ஜாதகத்தை அவர் கேட்குறாரு. என்னுடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்து என்ன பண்ண போறீங்க? உங்க ஜாதகத்தை அனுப்பிவிடுங்க. ரஜி தட்டினால் மரணமா? ஓர் ஆய்வு. தயவு வணக்கம் ஐயா, அருமையான விளக்கம் கொடுத்தீர்கள், நன்றி. சில பஞ்சாங்கங்களில் ஆரோகணம் அவரோகணம் ரஜ்ஜுக்களை இணைக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. அதை பற்றி தங்களுடைய கருத்து என்ன? அதாவது ஒரு படமே போட்டு காட்டினேன், தலைப்படம். தலை என்றால் நிர்வாகம், நிர்வாகம் செய்யறதில் மிருகசிரிடம், சித்திரை, அவிட்டம், இது 3ல் ஒவ்வொருத்தவங்க கல்யாணம் பண்ணி வாழ்றவங்க இருக்காங்க. நிர்வாகத்துல தகராறு வரலாம், நீயா நானா அப்படிங்கிறதுனால பிரச்சனை வரலாங்கிறது நான் சொல்லியிருந்தேன்.
அடுத்தது சுவாசம், கழுத்து. இந்த பக்கம் சந்திரனுடைய செவ்வாயினுடைய நட்சத்திரம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயினுடைய இங்க மேல செவ்வாயுடைய நட்சத்திரத்துக்கு அடுத்து இங்க ராகுவோட நட்சத்திரம், இங்க சந்திரனுடைய நட்சத்திரத்தை போட்டிருப்பேன். ஆக இதனுடைய இது ஆரோகணம் அவரோகணம்னா இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சுவாதி, சதயம், அதுக்கு அடுத்தது திருவாதிரை. இது மூணும் ஒரே கணம். ஆரோகணம் அவரோகணம், இறங்குதல், இறங்கு ரஜ்ஜு, ஏறு ரஜ்ஜுன்னு இருந்தது. ஏறு ரஜ்ஜுல அஸ்தம், திருவோணம், அதே மாதிரி சந்திரனுடைய ஸ்டார் இன்னொன்று உங்களுக்கு அஸ்தம், ரோகிணி, திருவோணம். இது வேற கணம், இது வேற கணம். இது இறங்கும், இது ஏறும். அங்க இறங்குறது ஏறி சேர்க்கலான்னு தான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால இது என்ன பயனுள்ள ஒரு பதில், அது தாராளமா சேர்க்கலாம். என்னை பொறுத்தவரை நட்சத்திர பொருத்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, கிரகநிலை பொருத்தவங்களை தான் நம்ம மெயினா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ரைட். அடுத்தது எஸ்பிஎஸ் பிரிக்ஸ். அவர் சென்னை என்ன கேட்டிருக்காரு, சென்னையிலேருந்து இங்கே மகர ராசி இங்கே என்னை பார்த்துட்டு போனார். அவர் உங்கள் ஜாதகப்படி எதிரி உதிரி ஆவாரா? எதிரி என்றாலே 6ஆம் பாவகம். அவங்க உதிரி ஆயிடுவாங்களா? அப்போ அந்த 6ஆம் பாவாதிபதியினுடைய வலு, லக்னாதிபதியினுடைய வலு, அது அவர் டபுள் விரலை காட்டி ஓகேன்னு இருக்காரு. வாழ்த்துக்கள். இதை செய்யாதீங்க. முதல்ல துலாம் ராசி சார், மார்ஸ் ராகு கன்ஜெக்ஷன் இன் ஃபர்ஸ்ட் ஹவுஸ், செவ்வாய் ராகு லக்னத்திலே இருந்தது அப்படின்னா ஒரு மனிதனுடைய ஆற்றல்கள், அதே மாதிரி தீவிரத்தன்மை, எதையும் செய்து முடிக்கக்கூடிய நிலை, பேராசைகள் அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ரைட். ஃபார் மேச லக்கணத்துல வேற இருக்கு. என்ன சார் செய்யும்? இத அங்காரக யோகம் சொல்றாங்க. எதோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ் பத்தி சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அதாவது லக்னாதிபதி முதல்ல உங்களுக்கு லக்னத்திலே இருக்கு. லக்னாதிபதி செவ்வாய் லக்னத்தில் இருந்தால் அவர் யாருடைய அட்வைஸும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. திடமான மனிதர். லக்னத்திலேயே ராகு என்றால் விடாப்பிடியான மனிதர், பிடிவாதமான மனிதர், எதையும் உடனடியாக முடிக்க வேண்டும் என்ற நிலைப்பாடுகளில் கவனமாக இருக்கக்கூடியவர். அதே மாதிரி பேராசை உடையவர். எது செஞ்சாலும் பெரிய அளவில் தான் செய்வார். இந்த திசாபுத்தி நடக்குமேயானால் இது வேலை செய்யும். செவ்வாய் திசையும் ராகு திசையும் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடியது. நீங்க என்ன செய்யணும்னா, அந்த செவ்வாய் திசை நடக்கும்போது ராகு வரும்போது அஸ்ட்ராலஜரை நீங்க கான்டாக்ட் பண்ணி முதல்ல உங்களுடைய மைண்டில் என்னெல்லாம் இருக்கு, ஏன்னா நீங்க தான் உங்களுடைய ஓன் டைம். அது நீங்களா ராகு லக்னத்தில் இருந்தால் சில நேரங்களில் நெகட்டிவா பாசிட்டிவாகவும் பாசிட்டிவா நெகட்டிவாகவும் மாற்றி காட்டும். அதில் ஏமாந்துடாதீங்க. நான் நிறைய ராகு திசை பார்த்த ஜோதிடர், 25,000க்கு மேலே பார்த்துருக்கேன் ஜாதகம். அதனால ஒரு டைம் நம்ம 1 to 1 பேசுவோம், பார்ப்போம். என்ன நேயர்களே, 178வது பகுதியில் நாம் மிக முக்கியமாக சில விஷயங்கள்லாம் இன்னைக்கு பார்த்துருக்கோம். 179ல் மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக. நன்றி, வணக்கம்.